மாதுளம்பழம் கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு முந்திரி வறுத்து கொட்டணும். அதனால் இந்த முந்திரி இப்போ முதல்ல நான் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துங்க. அதே நெய்யிலே நான் இந்த ரவை 1/2 கப்பு ரவை வச்சுருக்கேன். இந்த ரவையை அதிலே சேர்த்து நான் ரவையை வறுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 3/4 டம்ளர் ஜலம் விடும். ஒரு பெரிய மாதுளம்பழம் நான் எடுத்துருந்தேன். அதை கட் பண்ணி நான் இந்த விதையெல்லாம் எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். போட்டேன். அதே கப்பால் நான் சர்க்கரையும் போடுறேன். இப்போ சர்க்கரை வந்து இல்லைன்னா கரையணும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் கேசரி ஏலக்காய் பவுடர் போடுறேன். 2 ஸ்பூன் நெய் விடுற மறுபடி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வந்து நான் மாதுளம்பழம் கேசரி நெய்வேத்தியம் வீடியோவில் பாருங்கள். முருகப்பெருமானுக்கு நான் வழக்கம் ஏற்ற போகிறேன். இன்றைக்கி 6 விளக்கு ஏற்ற போகிறேன். இன்னிலேருந்து ஆரம்பிச்சுருக்கேன். பண்ண போகிறேன் முருகப்பெருமானுக்கு. வீடியோவில் நீங்களும் பாருங்கள். வறுத்த முந்திரியை நான் இந்த கேசரி